ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் நமக்கு பல வகையான ரூட் நம்ம வச்சிருக்கார், பாதைகளை வைத்திருக்கிறாரு. அதில் ஏதாவது ஒன்றை தடவி திரும்பி ஆகிலும் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த சத்தம் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பிரசங்கம் செய்யும்போது இந்த மலை பிரசங்கம் தான் பெரிய பிரசங்கம். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். மலை பிரசங்கம் பெரிய பிரசங்கமாக இருந்தது. அது மத்தேயு புத்தகத்தில் நீங்கள் கவனிக்கிறது உண்டு. மலை பிரசங்கத்தை பற்றி அங்கே அநேக வசனங்கள் மலை பிரசங்கத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு வசனத்தை தான் நாம் இன்னைக்கு பார்த்து அது நிமித்தமாக அங்கே என்ன நடந்தது என்று பார்க்க போகிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வைத்து தான் அதிலிருந்து உள் என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக 2 வசனங்கள் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் எல்லாவற்றையும் சரியானதை நாம் சோதித்து பார்த்து பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எரேமியா 6:16 வாசிக்கும்போது, நீங்கள் வழிகளில் நின்று வாழ்க்கையில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். 2வதாக எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு, பரலோகம் செல்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு, விசுவாசியாய் வாழ்வதற்கு கூட ஆண்டவர் அவருடைய கிருபை நமக்கு சூழ்ந்திருக்க வேண்டும். கவனமாக கவனிக்க வேண்டியது. அப்போ எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நீங்கள் நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அப்போது மலை பிரசங்கத்திலிருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்? மலை பிரசங்கம் மிக முக்கியமான பிரசங்கமாக இருந்தது அந்த நாட்களிலே. இன்றும் கூட மலை பிரசங்கத்தை கொண்டு அநேகர் புத்தகத்தை எழுதி அதை அநேக பரிசுத்தவான்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அது பல பேருக்கு பயன்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. நீங்களும் மலை பிரசங்கத்தை அதிகமாக கேட்டிருப்பீங்க, ஒருவேளை அதை குறித்து நிறைய பிரசங்கமும் செஞ்சுருப்பீங்க. ஆனாலும் ஒரு வசனத்தில் மாத்திரம்தான் நம்ம அதை கவனித்து அதுக்குள்ள இருக்கிற மலை பிரசங்கத்துடைய மொத்த வசனங்களையும் நம்ம உள்ள கொண்டு வர போகிறோம். ஆமென். மத்தேயு புத்தகத்தில் இருக்கிறதான 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான 24வது வசனத்தை தான் நாம் கவனிக்க இருக்கிறோம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே மறுபடியுமாக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போது நான் சொல்லிய இந்த வார்த்தைகள், எந்த வார்த்தைகள்? இவைகளின்படி செய்கிறவன். எவைகளின்படி செய்கிறவன்? அப்போ அவன் தான் புத்தியுள்ள மனுஷனாகவும் அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனாகவும் இருக்கிறதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? எவைகளின்படி வாழ வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். மலை பிரசங்கத்தை தான் முதலாக அவர் ஆரம்பிக்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் கவனிக்கும்போது மத்தேயு புத்தகத்தில் அவர் மலையின் மேல் ஏறி பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். அப்போது அந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கும்போது அதில் முடிவில் சொல்கிறாரு, இவைகளின்படி செய்யணும், இல்லைன்றா நான் சொல்லிய வசனத்தின்படி நீங்கள் செய்து வேண்டும். எவைகளின்படி செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, கவனிக்கும்போது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், எளிமை உள்ளவர்கள் ஆயிருங்கள். 2வது சாந்த குணம் உள்ளவர்களாயிருங்கள், நீதியை செய்யுங்கள், இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள் அப்படிங்கிறார். இங்கே மத்திய 5ஆம் அதிகாரத்தில் கவனிக்கும்போது இது ரொம்ப பழைய ஒரு மெசேஜ் மாதிரி நமக்கு தெரியும். இதை செய்கிறவன் தான் புத்தியுள்ளவன் என்று வசனம் சொல்கிறது. இவைகள் செய்கிறவன் தான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா இவைகளின்படி செய்ய வேண்டும். ஆவியில் எளிமை இல்லாதவர்கள் என்றால் எளிமை உள்ளவர்களாக இருங்கள், சாந்த குணமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும், அவர்கள் நீதியை செய்ய வேண்டும் என்றும், இரக்கம் உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று வேதத்திலே உங்களுக்கு சொல்லுகிறது. இவைகளின்படி செய்ய வேண்டும். நீங்கள் இதிலே 5வதாக நீங்கள் பார்க்கும்போது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாயிருங்கள்.
சமாதானம் பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எனப்படுவான். இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் கவனித்து பார்த்துருப்பீங்கன்னா, எல்லாக்குள்ளவும் சண்டை, குடும்பத்திற்குள்ளாக பிரச்சனைகள் வருகிறது, சபைக்குள்ளாக பிரச்சனை வருகிறது, அக்கம் பக்கம் வீட்டிற்குள்ளாக பிரச்சனை வருகிறது. ஏன் நம்ம கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்கிற நாங்கள் இயன்ற மட்டும் சமாதானம் பண்ணக்கூடியவர்களாக இருங்கள். நீங்களாகவே சண்டை இழுக்கக்கூடாது, நீங்களாகவே யார்கிட்ட வம்பு இழுக்கக்கூடாது, நீங்களாகவே சண்டை இழுத்து அது எப்படியாவது கொஞ்சம் பிரச்சனை பெருசாக வெடியணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடாது. அவங்க எல்லாமே பிசாசு குணம் உள்ளவங்க. பிசாசு தான் சண்டையை மூட்டி விடுவான், பிசாசு தான் அமைதியை கெடுப்பான், பிசாசு தான் சமாதானத்தை கெடுப்பான், பிசாசனம் தான் எல்லோரும் பகைப்பான், பகையாளியாக இருக்கிறான், அந்த உலகத்தில் பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கி கிறிஸ்தவராகிய தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய புத்திரன் எனப்படுவான். இங்கே வாசிக்கும்போது அடுத்தபடியாக நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள் என்று சொன்னார். உங்கள் வெளிச்சம் மக்களுக்கு முன்பாக பிரகாசமாக இருக்க கடவது. மலை மேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்கலாகாது. ஆண்டவர் உங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் வெளிச்சம், உங்களுடைய சபைக்கு நீங்கள் வெளிச்சம், உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு நீங்கள் வெளிச்சம் உள்ளவர்கள். உங்கள் ஸ்ட்ரீட்டு சுற்றி நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய இடத்துக்கு நீங்கள் தான் வெளிச்சம் உள்ளவர்கள். அநேக இருளானவர்கள் அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்வார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சம் உள்ளவர்களாயிருங்கள். இந்த வசனத்தின்படி செய்கிறவன் எவனும் அவனே கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான் என்று அங்கே வாசித்தோம். அடுத்தபடியாக நம்ம வாசிக்கும்போது வசனத்தை கை கொண்டு போதனை செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வசனத்தை கை கொள்ளாமலும் போதிக்க முடியும் என்றதான அர்த்தம். இயேசு சொல்லுகிறார், சில வேதபாரகர் பரிசேயர்கள் எல்லோரும் இந்த வசனத்தை அவர்கள் கை கொண்டு போதிக்கிறவர்கள் பெரியவர்கள் எனப்படுவார்கள் பரலோகத்தில். வசனத்தை கை கொள்ளாமல் போதிக்கிறவன் சிறியவன் எனப்படுவான். இயேசு சொல்லுவார், வேதபாரகர் பரிசேயரை குறித்து அவர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அவர்கள் சொல்வதை கேளுங்கள், அவர்கள் செய்வதை போல செய்யாதிருங்கள் என்று சொல்லுவார். அப்போ வசனத்தை கை கொண்டு நீங்கள் போதிக்க வேண்டும். அப்போ தான் அதுக்கு பவர் நல்லா இருக்கும். நீங்கள் அனுபவித்து ருசித்து அதை நீங்கள் மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அது ஜீவனுள்ள சாட்சியாக வெளியே புறப்பட்டு வரும். நான் வேதத்தை வாசிப்பது வாழ்வதற்காகத்தான். நான் வேதத்தை வாசிப்பது அது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக என்று வாசிப்பீங்க அப்படின்னா நீங்கள் வாழ மாட்டீங்க. ஒருவேளை பைபிள் டீச்சராக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் அதாவது சர்ச் பாஸ்டராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி கர்த்தருக்காக செஞ்சுட்டு இருக்கலாம். வசனத்தை படிக்கும்போது அந்த வசனத்தின்படி வாழ்வதற்காக படியுங்கள். வாழ்ந்து அதை பேசும்போது அது மிக பவர்ஃபுல்லாக இருக்கும், வல்லமையாக இருக்கும். அதாவது நான் பேசுவதற்காக படிக்காதீங்க. ஏதோ நான் பிரசங்கம் செய்யணுன்றதால நான் நோட்ஸ் எடுத்து நான் அதுக்காக உட்கார்ந்து பைபிளை படிப்பேன் அப்படின்னா அது எனக்கு பயன்படாது, மற்றவங்களுக்கு பயன்படும். ஆனால் நான் வாசித்து நான் வாழ்க்கையாக வாழ்ந்து அது பிரசங்கமாக மாறி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது அவர்களுக்கும் பயன்படும், எனக்கும் பயன்படும். இயேசு சொல்லிக் கொடுத்தாரு, வசனத்தை கை கொண்டு போதனை செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேதபாரகன் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். ஏமேன், அவர்கள் செய்த நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். அவர்கள் என்ன நீதி செய்தார்கள்? அவர்கள் வாரத்தில் 2 முறை அவர்கள் உபவாசம் செய்தார்கள். 10ல் 1 பங்கு அவர்கள் தசமபாகம் காணிக்கைகளை கொடுத்தார்கள். இடைவிடாமல் அவர்களுக்கு சபைக்கு போவார்கள். இப்படி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அந்த நோக்கத்தை மறந்து அதை ஒரு சடங்காக மாற்றி அதை பின்பற்றினார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை பார்க்கிலும் உங்கள் நீதி அது அதிகமாக இருக்க வேண்டும். உன் சகோதரன் நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளாதே. அப்படி கோபித்து கொண்டால் நீ புத்தியுள்ள மனுஷனாக இருக்க முடியாது என்று இயேசு சொன்னார். உன் சகோதரனை வீணன் என்று சொல்லாதே, வீணன் என்றாதே என்று சொல்லுகிறார். உன் சகோதரன் மூடனே என்று சொல்லாதே என்று இயேசு சொன்னார். உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகு என்று அவர் சொன்னார். இயன்ற மட்டும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா
99.9%, ஏன் 100% உங்களுக்கு எதிராளியானவன் பிசாசை தவிர எந்த மனுஷனும் அல்ல. இன்றைக்கி யார் எதிராளி? இன்றைக்கி எத்தனையோ மக்கள், கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் மற்ற விசுவாசிகளை எதிரியாக வைப்பாங்க, ஊழியக்காரரை எதிரியாக வைப்பாங்க. சில பேர் விசுவாசியை பாஸ்டர் எதிரியாக வைப்பாங்க, இல்லை ஊழியக்காரங்க இவங்களை எதிரியாக வைப்பாங்க. இப்போது யார் எதிரி நமக்கு? அவங்கக்கிட்டேருந்து புறப்படுகிறதான அந்த பிசாசானவன், அவங்க செயல், கெட்ட குணங்கள், கெட்ட புத்திகள், அவங்க செய்கிறதான தீமையான செயல்கள் வழியாக தான் பிசாசு அவங்கக்கிட்டேருந்து வெளியே வரான். இப்போ யாரை நம்ம அடிக்கணும்? மனுஷனையா? அவங்ககிட்டேருந்து புறப்பட்ட பிசாசானவனையா? அவங்ககிட்டேருந்து புறப்பட்ட பிரச்சனையை தான் நம்ம அடிக்கணும். பிரச்சனை இதுக்காக நான் ஜெபிக்கணும், பிரச்சனைக்கு அடித்து ஓட்டணுமே ஒழிய இன்றைக்கி மக்கள் மேலே இன்றைக்கி நம்ம தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறோம், மக்களை நம்ம பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எனவே இயன்ற மட்டும் எல்லோரோடும் ஒப்புருவாங்க, இது உங்களுக்கு பாதுகாப்பு. ஆண்டவரும் அதை தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் உன் எதிராளிகளுடன் சீக்கிரத்தில் நல்மனம் பொருந்து, இல்லாவிட்டால் உங்களை அவன் ஆலோசனை சங்கத்துக்கு நேராக நிப்பாட்டுவான் கொண்டு போய். இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை பார்த்துட்டே இருப்பான், பார்த்துட்டே இருந்து உங்களுக்கு குழி தோண்டி அதை தள்ளி விட்டு போயிடுவான். இடம் பார்த்துட்டே இருப்பான், டைம் வரும்போது உங்களுக்கு கீழே இறக்கி விட்டு போயிடுவான். எனவே வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உன் எதிரினாளுடன் சீக்கிரத்தில் நல்மனம் பொருந்து. உங்களுக்குன்னு சொல்லி யாரும் பகையாளி இருக்கக்கூடாது. இன்றைக்கி எடுத்த உடனே நம்ம செய்கிற முதல் காரியம், நம்மளை பிளாக்கில் போடுங்க. யூடியூப், அதாவது அவனுடைய என்னென்ன பேஜ் இருக்கோ எல்லா பேஜும் பிளாக்கில் போடுங்க. இன்ஸ்டாகிராம் பிளாக்கில் போடுங்க. அவன் வாட்ஸ்அப் பிளாக்கில் போடுங்க. ரிப்போர்ட் அனுப்புங்க. அதில் ஒரு பெருமை, யாருக்கு முன்னாடி யார் பிளாக்கில் போடுறோமோ அவங்களுக்கு ஒரு பெருமை, அப்பா நான் பிளாக்கில் போட்டேன் அப்படி சொல்லி அது ஒரு பெருமை. அப்போது இது இல்லை, என்ன பெருமையும் இல்லை. நாம் பிசாசை அடிக்கிறதாக நினைத்து மனிதர்களை தாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரத்தில் ஒப்புரவாகு. ஒருவேளை நீங்கள் கேட்கல, எனக்கு கூட அந்த சகோதரன்கிட்ட தாங்க பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்லி வேதாகமத்தை நீங்கள் அலட்சி ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரே இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்ட சகோதரர்களாக இருக்கிறோம், ஒரே சரீரத்தில் அவயங்களாக இருக்கிறோம். நாம் எல்லாம் அவயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சகோதரத்துவம் என்று நம்மை பார்த்து பவுல் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று அவர் சொல்லுகிறார். எனவே நம் எல்லோரும் சகோதரர்கள். யாருக்கிட்டையும் பகையாக இருக்காதீங்க, இயன்ற மட்டும் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகி நீங்கள் வாழ்க்கையிலே வாழுங்கள். உன் எதிராளியானத்தில் சீக்கிரத்தில் மனம் பொருந்து அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஒன்று பார்த்துட்டு இருக்கிறோம். மத்தேயு 5:25 நம்ம கவனிக்கும் போது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எதிராளி இருப்பானா அவங்கள்ட்ட சீக்கிரம் மனம் பொருந்து. அவர் சொல்லுகிறதை கேட்கிறவன் யாரோ அவன் புத்தியுள்ள மனுஷன். ஏமேன். இந்த ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்க நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்கள் மைண்டில் யாராவது எதிராளி வராங்க அப்படின்னா, நீங்கள் இத்தனை நாட்கள் எதிரியாக நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உடனடியாக நல்மரம் பொருந்துங்க. தப்பு அவங்கள்தாவே இருக்கட்டும், நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா நான் விட்டு கொடுத்து போகிறதுனால கர்த்தராகிய தேவன் என்னிலிருந்து பிரதிபலிக்கிறார். நானே வாலண்டியராக பேசுவதனால கர்த்தராகிய தேவன் என்னிலிருந்து அவங்க கூட பேசுகிற பிரதிபலித்து கொண்டு இருக்கிறார். இப்போ நான் பேசுவதனால என் மதிப்பு குறைவாக, விட்டு கொடுக்கிறவன் என்றும் கெட்டு போகிறது அல்ல. கவனிக்கிறீங்களா? விட்டு கொடுக்கிறவன் என்றும் கெட்டு போகிறது அல்ல. நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால் அது கர்த்தரின் குணமாக உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இச்சையை, அதாவது ஸ்திரீயை இச்சையோடு பார்க்காதே என்று மத்தேயு 5:28 நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோட உபச்சாரம் செய்தாயிற்று என்று அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போது ஒருவன் புத்தியுள்ள மனுஷன் என்றால் அவன் இதை செய்யக்கூடாது, ஸ்திரியை இச்சையோடு பார்க்கக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு ஆண்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு வசனம் சொல்லுகிறது. அப்போ அவர்கள் பார்க்கக்கூடாத அளவிற்கு பெண்களும் நல்ல உடைகளை நீங்கள் உடுத்த வேண்டும். அதுக்கேற்ற போல் உடைகளை உடுத்தி கொண்டு நீங்கள் வெளியே வரணும். எந்த நபருக்கும் நீங்கள் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது, எந்த நபர்களுக்கும் நீங்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. சரியான தகுதியான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வரும்போது அதையும் மீறி அவங்க பார்த்தா பள்ளி அவங்களுக்கு. ஒருவேளை நம்ம பெண்கள் அரைகுறைவாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு ரோட்டில் போகும்போது யாராவது பார்க்குறாங்க, அது நிமித்தம் அவங்க இச்சிக்கிறாங்க, அது நிமித்தம் அவங்க பாவம் போய் சேருமானால் அந்த பாவத்திற்கு பெண்களாகிய உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை உண்டு. தண்டனை உண்டு என்றால்
அந்த தண்டனைக்கு அவன் கிடைக்கும்படி செய்த நீங்களும் அதற்கு குற்றவாளிகள் தான். எனவே ஸ்திரீயானவள் தகுதியான வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். இப்படி செய்தால் நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரீ, இப்படி செய்தால் நீ புத்தியுள்ள ஆண்மகனாய் இருப்பாய். புத்தியுள்ளவன் அவன் யாரோ அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு என்று இங்கே வாசிக்கிறோம். இது இன்றைக்கி பெரும்பாலும் செய்ய முடியாது. இன்றைக்கி நம்ம கண் தவறாந்து பார்க்குதுன்னா பிடுங்கி யாரும் போட போகிறதில்ல. அப்போது ஆனால் அப்படி பிடுங்கி போடாமல் அந்த தவறான கண்ணோடு நீ நகத்தை போவதை பார்க்கலாம். அதை பிடுங்கிட்டு பார்வை இல்லாமல் பரலோகத்துக்கு போ என்று தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போது உன் கண்கள் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை நீ என்ன செய்யுங்க, பிடுங்கி எரிந்து போடுங்கள். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடுங்கள் என்று இந்த உபதேசம், இது ஒரு கடினமான உபதேசம். இதை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். காரணம், உன் சரீரத்தை பார்க்கிலும் உன் ஆத்துமா விலையேற பெற்றது என்று அவர் சொல்லுகிறார். உன் சரீர அழிவை பார்க்கிலும் உன் ஆத்துமா அழியக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு சொல்லுகிறார். காரணம், மனுக்குலம் அழிவுக்குட்பட்டு இருந்த மனுக்குலத்தை ஆண்டவர் எடுப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். அவர் நமக்காக பிறந்தார், நமக்காக அவர் பாடுகள் பட்டார், நமக்காக அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் வருவேன் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக இவ்வளோ காரியம் செய்திருக்கிறபடியினாலே, நம்ம ஆத்துமாவை மீட்டு கொண்டபடியினாலே, உங்கள் சரீரத்தை பார்க்கிலும் உங்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றதாக இயேசு சொல்லுகிறார். அதனால தான் இவர் சொல்லுகிறார், உன் சரீரத்தை நீ அழித்து கொண்டாகிலும் உன் ஆத்துமாவை அழித்து கொள்ளாமல் பரத்திற்காக காத்திரு என்று அவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்திற்காக காத்திரு என்று சொல்லுகிறார். உன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது, உன் கணவனை தள்ளிவிடக்கூடாது என்று இங்கே 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். குடும்பத்தில் கட்டப்பட்டவர்கள் அதை அவிழ்த்து போட வகை தேடாதீர்கள். வெளியே வர துடிக்காதீங்க. எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை கவனித்து பார்த்துருப்பீங்க. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு விட அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆமாம், சில ஆண்கள் சில பெண்கள் திருமணத்துக்கு முன்பதாக நான் எப்படி வாழ்ந்தேன், அந்த லைஃப் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு என்று சொல்லலாம். முழுமையான வாழ்க்கை திருமண வாழ்க்கை, முழுவதுமான ஒரு வாழ்க்கை, ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃபு வனாந்திர பாதை தான். ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பின்மாற்றம், அதாவது பின்னாடி போயிடலான்னு நினைப்போம், குடும்பம் வேணான்னு நினைப்போம். இஸ்ராயல் மக்கள் ஒவ்வொரு முறையும் தங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் எகிப்துக்கு ஓடி போக வேண்டும் என்று நினைத்தார்கள். வனாந்திர பாதையை வெறுத்தார்கள். ஒருவன் பாதையில் பிரவேசித்தால் தான் அதன் மகிமையை காண முடியும். குடும்பம் என்பது அதுதான், ஒரு வனாந்தரமான பாதை, இனிமையான வழி நிறைந்த இனிமையான வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை, ஒரு ஃபுல்ஃபில்லான வாழ்க்கை. இப்போ இதிலே வாழ்வதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக, உங்கள் குடும்பத்திற்கு முன்பதாக. நீங்கள் குடும்பங்கள், இன்றைக்கி அநேக குடும்பங்கள் உடைந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ஜபம் இல்லாத ஒரு வீடு. குடும்ப ஜபம் இல்லாத அந்த வீடு சபிக்கப்பட்டு தான் இருக்கும். பிசாசு அந்த குடும்பத்துக்குள்ளே வாசம் செய்வான், கட்டாயம் வாசம் செய்வான். குடும்ப ஜபம் உங்கள் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளை கெடுப்பான். குடும்ப ஜபம் உங்கள் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, பொறுமை இருக்காது, சண்டை இருக்கும், எப்போவுமே மொபைல் சவுண்டு இருக்கும், எப்பவுமே டிவி சவுண்டு இருக்கும், எப்பவுமே சண்டை சவுண்டு இருக்கும், கட்டாயம் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இயன்ற மட்டும் நீங்கள் உங்கள் குடும்பமாக வாழும்போது குடும்ப ஜெபத்தை கண்டக்ட் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு முறையாகிலும் குடும்பமாக இணைந்து பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. மற்றவங்க ஜெபம் பண்ண வேண்டியதில்லை, அட்லீஸ்ட் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இந்த வசனத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று இயேசு சொன்னார். அவன் கட்டின வீடு நிலைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ உன் கணவனையோ மனைவியோ தள்ளிவிட ஆலோசிக்காதே. ஒருவேளை கணவன் மனைவியாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் பேசிட்டு திரும்பாதீங்க. ஒருவேளை கணவன் மனைவி யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு விரோதமாக எதையாகிலும் பேசி எதையாவது குழப்பத்தை ஏற்படுத்தி சண்டையை மூட்டி, சில பேர் கவனிச்சிருப்பீங்க, ஏதாவது சண்டையை மூட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இது மாதிரியான இதெல்லாம் கர்த்தருக்கு, வசனத்திற்கு, வார்த்தைக்கு விரோதமான சதித்திட்டங்கள். பிசாசானவன் தேவ குடும்பத்தை உடைப்பதற்கு பிசாசானவன் இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை இது ஊழியக்காராக இருந்தாலும் சேம் பேட்டர்ன் தான். வசனம் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் ஒன்று தான். ஆசாரியன் எப்படியோ மக்களும் அப்படி தான், மக்களுக்கு எப்படியோ ஆசாரியருக்கும் அப்படி தான். ஒருவேளை ஊழியக்காரராக நீங்கள் ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய்
நீங்கள் திட்டம் தீட்டுவீங்கன்னா, பேசுவீங்கன்னா, அவங்களுடைய குடும்ப பிரிவினைக்கு நீங்கள் காரணமாக இராதபடிக்கு அவங்களுக்காக ஜெபிங்க, நல்ல ஆலோசனை கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரட்சிப்புக்குள் ஒரு நபர் ரட்சிக்கப்படாவிட்டால் ரட்சிப்புக்குள் நடத்துங்க. இதையே கர்த்தர் விரும்ப. குடும்பத்தை பிரிப்பது என்பது அது சரியான சொல்யூஷன் ஆகாது, சரியான தீர்வு ஆகாது. அது ஒழுங்கும் அல்ல வேதாகமத்தின்படி. இங்கே தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது, மனிதர்கள் பொய்யானை இடாமல் இரு, பொய்யானை இடாதிருங்கள், வானத்தின் மேல் பூமியின் மேல் தலையின் மேல் சத்தியம் பண்ணாதே என்று அங்கே வாசித்தோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது பிசாசினால் உண்டாயிருக்கும். அப்போது என்ன இருக்கோ அதை பேசுங்க, என்ன இல்லையோ அதை அப்படி பேசுங்க. சில பேர் ஒரு பொய்யை நான் பேசுகிறதாக நினைத்து அது பின்னாடி 10 பொய்யை பேசிட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக உண்மையை பேசிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு ஒரு கட்டாயம் போயிடலாம். பொய் பேசுவதாக நினைத்து ஒரு பொய்யை பேசுவதற்காக அந்த பொய்க்காக வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர். வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படுமானால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் வாழ்க்கை முழுவதும் அடிமையாக இருப்பீங்க. வார்த்தை விடும்போது, பேசும்போது கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள் கவனமாக பயன்படுத்துங்க. வார்த்தை ஒன்ஸ் வாயிலிருந்து வந்துட்டு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு நீங்கள் எப்பொழுதும் உங்கள் சரீரம் முழுவதும் நீங்கள் அடிமையாக இருப்பீங்க. ஸோ பொய் சொல்லாதிருங்கள், சரியானதை பேசுங்கள், யாரையும் பழிக்கு பழி வாங்காதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, பழி வாங்குவது கர்த்தருக்குரியது, அவருக்குரியது, அதை அவர் செய்வார். நீங்கள் அடித்தா ஒரு அடி தான் அடிப்பீங்க. அவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு ஒதுங்கிட்டீங்க அப்படின்னா அவர் அதை சரியான முறையில் அவர் நியாயம் தீர்ப்பார். எனவே யாரையும் பழி வாங்காதிருங்கள், உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எடுத்த உடனே நம்ம நிந்திக்கக்கூடாது. அவன் திட்டா நம்ம திட்டுவோம், அவன் நிந்திச்சா இல்லை அவன் துன்பப்படுத்தா நம்ம அது எதிர் திசையாக பண்ணக்கூடாது. நீங்கள் எதிராக பண்ணுறீங்க அப்படின்னா பிசாசு உங்களுக்குள்ளார்ந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். தீமை செய்யும் போதும் நன்மை செய்தால் உங்களுக்குள்ளார்ந்து யார் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறா? கிறிஸ்து உங்கள் ஜீவாதிபதியாக தேவன், அவர் உங்களிலிருந்து வெளிப்பட்டு மற்றவங்களை ஆறுதல் படுத்துகிறாரு. அவங்க நம்மளை அடிக்கவே வந்தாலையும், அவங்க நம்மளை கெடுக்க வந்தாலையும் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கரின் கண்களிலிருந்து கர்த்தர் இரக்கம் கிடைக்க செய்கிற தேவன். உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எதிராளிகள் கண்கள் இருந்து உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்வார். உங்களை அழிச்சிடுவேன், உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன், உன் ஊழியத்தை நாசனம் பண்ணிவிடுவேன், நீ எப்படி வாழ்றியோ பார்க்கலாம், எப்படி ஊழியம் பண்ணுறியோ பார்க்கலாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் கண்களிலிருந்து தயவு கிடைக்க வைத்து உங்கள் ஊழியத்திற்காக பக்கபலமாக அவர்களால் இருக்க முடியும். அப்போது நான் எப்பொழுதும் கிறிஸ்துவை பிரதிபலித்து கொண்டிருக்கிறேன். இப்படி செய்கிறவன் யாரோ அவன் புத்தியுள்ள மனிதனாக கருதப்படுவான் என்று அங்கே வாசிக்கிறோம். பூரண சர்க்குணனாயிருங்கள், மனிதனுக்கு முன்பாக தர்மத்தை செய்யாதிருங்கள், நீ செய்யும் தர்மத்தை பிறருக்கு சொல்லி பெருமை கொள்ளாதே. தர்மம் செய்யும்போது உன் கை செய்வது அடுத்த கைக்கு தெரியாதிருக்க வேண்டும். நீங்கள் செய்வது உங்களுக்கே தெரியக்கூடாது, நீங்களே மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி எல்லாம் எவ்வளோ ஸ்டேட்டஸ்ஸு, எவ்வளோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்ஸு, எவ்வளோ ஃபேஸ்புக்கில் வருது, எவ்வளோ இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், எவ்வளோ இணையதள மூலமாக இன்றைக்கி நீங்கள் செய்கிற அடையாள அற்புதங்கள், இன்றைக்கி செய்கிறதான உதவிகளை போஸ்டராக எடுத்து போடுறோம், ஸ்டேட்டஸாக எடுத்து போடுறோம். யாருக்காக போடுறோன்னு தெரியல. நான் செய்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோம்னாலும் தெரியல. இன்றைக்கி வேகமாக இன்றைக்கி இருக்கிற ஒரு பிரச்சனைனா, நான் பாப்புலர் ஆகணும், நான் எல்லாருக்கும் தெரியணும், என் தலை உயரணும், எல்லாம் என்னை கனம் பண்ணணும், எல்லா மத்திய வந்தனங்களையும் வணக்கங்களையும் தேடிக்கொண்டு தான் இன்றைக்கி நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் உதவி செய்யும்போது அது யாருக்கும் தெரியாமல், அது உங்களுக்கே தெரியாமல் என்றால் செய்து விட்டு மறந்துடுங்கள் என்று அர்த்தம். நான் செய்ய போகிறத நாங்கள் செஞ்சுட்டு மறந்துடுங்க என்று அர்த்தம். அப்போ தான தர்மங்களை செய்யும்போது அதை செய்யணும், அதே சமயத்தில் அது உங்களுக்கே தெரியாமல் இருக்கணும், இல்லை என்றால் மறந்து விட வேண்டும். நீ செய்யும் ஜபம் செய்யும்போது பிறருக்கு தெரிய வேண்டாம். இன்றைக்கி உபவாசம் செய்கிறதே ஒரு போஸ்டர் போட்டு தான் செய்கிறோமே. 4 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம், 5 நாள் உபவாசம் போட்டு போஸ்டர் போட்டு அதை செய்து உபவாசம் செய்கிறதாக நின்று
நான் பாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லி அதை பெருமை பாராட்டி, வசனம் சொல்கிறது நீங்கள் ஜெபம் செய்யும்போது பிறருக்கு தெரியக்கூடாது, தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போது பப்ளிக்கான ஜெபங்கள் வேறு, தனிப்பட்ட முறை ஜெபங்கள் வேறு, மக்களுக்கு எல்லாருக்கு முன்னாடியும் நிறைய வசனத்தை அலப்பி ஜெபிக்கிறது வேறு. அப்போது அதை நீங்கள் சரியாக கையாளுங்கள். உன் தேவனுக்கு மட்டும் தெரியும்படி ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை அலம்பாதீங்கள். என்ன பேசுகிறோன்னே தெரியாது. பழக்க தோஷத்தில் பேசிட்டு இருப்பாங்க சில பேர், பேசிட்டு இருப்பாங்க. என்ன ஜெபிக்கிறன்னே தெரியாது, என்ன சில பேருக்கு பிரசங்கம் பண்ணுறோன்னே தெரியாது. பழக்க தோஷத்தில் எல்லாரும் கையை தட்டுங்க, எல்லாரும் கையை பிடுங்க, எல்லாரும் கையை தட்டுங்க, எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த அல்லேலூயா 50 டைம் சொல்லி காட்டுவார். தப்பு கிடையாது. அந்த அல்லேலூயாவை ரொம்ப சவுண்டாக சொல்லுவார், அதுவும் தப்பு கிடையாது. நமக்கு மைக் இருக்குது, மைக்கில் சவுண்டாக வருது. கீழே உட்காந்துக்கிறவங்களுக்கு மைக் கிடையாது, அப்போ ஓரளவுக்கு தான் சவுண்டு வரும். அதே சமயத்தில் நம்ம சவுண்டை அதிகமாக சவுண்டுனால மக்கள் சுற்றி இருக்கிற இடத்துக்கும் கட்டாயமாக நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றது கவனிக்க வேண்டியது. அப்போ ஏதோ ஒன்று பழக்க தோஷத்தில் யாராக்கிட்டையாவது ஒன்று நம்ம பிடிச்சி அதை உருவி நம்மளாகவும் ஏதாவது ஒன்று செய்யுது, அது அர்த்தம் அல்ல. நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்த வண்ணம் நீங்கள் செய்யுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுமதித்திருக்காரோ அந்த அளவுக்கு வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் சரியான ஒரு உபதேசமாக கிறிஸ்தவமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அஞ்ஞானிகள் போல் செய்யாதிருங்கள், மனிதர்களின் தப்புகளை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். மனுஷன் ஒரு தவறு செய்கிறான்னா தவறுகளை மன்னியுங்கள். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல அவர்களை மன்னியுங்கள். ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாக தவறு பண்ணுவான் அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவத்தை விட மேலான பாவத்தை அவன் செய்ய மாட்டான். நாமெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக எவ்வளோ பாவம் செஞ்சுருப்போம். வண்டியாக ஏற்றலாம், ரயில் பெட்டியாக ஏற்றலாம், அவ்வளோ பாவத்தை செஞ்சுருக்கோம். ஆனால் நம்ம பாவத்தை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிச்சார். இப்போ நான் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவத்தின் அளவுக்கு எனக்கு யாரும் எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட முடியாது, எனக்கு விரோதமாக துரோகம் செஞ்சிட முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மனுஷர் தப்பிதங்களை மன்னித்தால் நான் உங்கள் தப்பிதங்களை நான் மன்னிப்பேன். அப்போ மனிதர்கள் தப்பிதங்களை நீங்கள் மன்னித்து மறந்து விட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய தப்பிதங்களை மன்னித்து மறப்பார். இன்றைக்கி என்ன தப்பு பண்ணால் நான் மறக்க மாட்டேன், நான் சாவரவரையும் மறைக்க மாட்டேன். என்ன காரணம்னா நான் மறக்கிறேன், மன்னித்து மறந்து ஏற்றுக்கொண்டேன் என்றது ஆண்டவருடைய குணம். நீங்கள் மறக்க மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வது பிசாசின் குணம். இவன் மன்னிக்கப்படாதபடிக்கு தனக்குள்ளாக குணத்தை வெளிப்பட்டு கொண்டு வாழ்கிறான். ஆனால் கிறிஸ்தவ குணம் என்பது அவன் மன்னித்து மறந்து விட்டு விடுவது. அதை பற்றி பேசிட்டுக்கிறது இல்லை. நான் அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன், நான் மறந்துட்டேன், நான் மன்னிச்சிட்டேன் வருஷங்களும் பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் மன்னிப்பும் அல்ல, மறக்கிறதும் அல்ல. அந்த அமௌண்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்க ஒவ்வொரு செயலும். அப்போ மன்னித்து நீங்கள் மறக்குவது நல்லது. உபவாசம் செய்யும்போது மாயக்கரை போல முகவாடலாயிராதேயுங்கள், பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள் என்று சொல்லுகிறார். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். பரலோகத்தில் எந்த பொக்கிஷம் சேரும்? அநேக பொக்கிஷங்களை கவனிக்கிறோம். இன்றைக்கி நிறைய மக்களுக்கு உதவி செய்கிறோம். அப்போ ஆத்தும அறுவடையும் செய்யணும். பரலோகத்தில் பொக்கிஷத்தை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உன் கண் வெளிச்சமாக இருக்க கடவுது என்று இயேசு சொல்லி கொடுத்தார். அப்படின்னா வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் சரியானதை நோக்குங்கள் அப்படின்னு அர்த்தம். உங்கள் முழு சரீரத்திற்கும் என்ட்ரி எது அப்படின்னா கண்ணு தான். ஆண்டவர் சொல்லுங்க, கண்ணு மேன்மையானது. அப்போ அந்த கண் தான் சுத்தமாக இருக்கணும். கண்ணில் பார்க்குறது தப்பாகவே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சரீரம் முழுவதும் தப்பாக இருக்கணும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ உன் கண் வெளிச்சமாக இருக்க கடவுது என்று அவர் சொன்னார். தேவனுக்கும் உலகத்திற்கும் ஒருவன் ஊழியம் செய்யக்கூடாது. அப்போ ஊழியம் செய்கிறவர்கள் ஃபுல் டைம் ஊழியம் பண்ணுறவங்க இன்னுமாக ஊழியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இன்னுமாக ஊழியத்தை அதிகரிங்க, இன்னுமாக மக்களை போய் சந்திங்க. ஆஃப் டைம் ஊழியம் செய்ய யாராவது இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இயன்ற மட்டும் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுத்து அந்த காலத்திற்காக காத்திருங்கள். ஒருவேளை ஃபுல் டைம் ஊழியம் உங்கள் வீட்டில் யாராவது செய்கிறாங்கன்னா ஒருவேளை வீட்டில் இருக்கிற பெண்மணிமார்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். அநேக ஊழியர்கள் என்கிட்ட பேசினது உண்டு. அநேக ஊழியர்கள் என் மனைவி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என் மனைவி ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, என்னை ஊழியத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் ஊழியத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி எத்தனையோ ஊழியம் செய்ய இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க, பார்ட் டைமாக ஊழியம் செய்கிறவங்க, இவாஞ்சலிஸ்ட்டு சில பேர் சர்ச்சு பாஸ்டர்ஸு, இந்த மாதிரி தன் மனைவிகள் பர்மிஷன் கொடுக்காமல் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் எத்தனையோ பேர் ஊழியம் செய்யாமல் இருக்கிறாங்க.
எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒருவேளை இருப்பீங்கன்னா, ஊழியம் இந்த உலகத்தில் உயர்ந்தது. ஓகேங்களா? இன்கம் என்ன ஆகும், வருமானம் என்னங்க பண்ணுறது நீங்கள் கேட்பீங்கன்னா, நீதிமான் பிள்ளைகள் அப்பத்திற்காக கையேந்தி திரிவதை நான் காணேன் என்று தாவீது சொல்கிறார். நீங்கள் ஊழியக்காரர்கள் என்றால் ஆகைத்து பறவைகளை பாருங்கள். விதைக்கிறதும் அல்ல, அறுக்கிறதும் அல்ல, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையே பிதாவாகிய தேவன் பிழை போட்ட கூடுமானால் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற உங்களை ஏன் பிழை போட்ட மாட்டார்? ஏன் பிழை போட்ட மாட்டார்? தேவைகள் ஏன் சந்திக்க மாட்டார்? கட்டாயம் சந்திப்பார், கட்டாயம் கொடுப்பார். ஊழியத்துக்குன்னு கை வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 2 நாள் பட்டினி இருங்க, 3 நாள் பட்டினி இருங்க, யாரும் சத்துற மாட்டோம். ஊழியம் செய்ய போனேன், நான் பட்டினியாகவே இருந்து சத்து போயிட்டேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க? ஊழியம் செய்ய போனேன், நான் வீணாக போயிட்டேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க? ஊழியம் செய்தவர்கள் எல்லாரும் கர்த்தர் போஷித்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமி நீங்கள் வாழ்கிற மட்டும் அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. எனவே உங்கள் குடும்பம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாராவது ஊழியம் செய்கிறாங்கன்னா ஊக்குவிங்க, உற்சாகப்படுத்துங்க, நான் இருக்கேன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு தோள் கொடுங்க. கட்டாயமாக எல்லை பெரிதாக மாறும். எண்ணத்தை உண்போம் என்றும் எண்ணத்தை குடிப்போம் என்றும் கவலைப்படாதிருங்கள். ஏமேன். அது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். அதன் காலம் உங்களுக்கு கட்டாயமாக அது கொடுக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நீங்கள் தேடுங்கள். ஆமென். அப்படி தேடும்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது ராஜ்யத்தையும் நீதியையும் நியாயத்தையும் தேடும்போது நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் நாளைக்கு ஒரு நாள் மனுஷனுக்கு பிறக்கிறது அவன் அறியான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போது இன்றைக்கி தான் என் வாழ்க்கை இருக்கிறதான கடைசி நாள். ஒவ்வொருத்தரும் மைண்ட் வச்சுக்கணும், இன்றைக்கி தான் கடைசி நாள். நான் வாழ்வதற்கு கடைசி நாள், மனம் திரும்புவதற்கு கடைசி நாள், ஊழியம் செய்வதற்கு கடைசி நாள், நான் உருவாக்கப்படுவதற்கு கடைசி நாள், இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு கடைசி நாள். பின்மாற்றம் இருக்கிறீங்களா? நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு இன்னி தான் கடைசி நாள். நாளை பிறக்கிறது மனுஷன் அறியான். நாளை பொழுது உங்களுக்கு விடியும் என்று நீங்கள் சொல்ல முடியாது. மரணம் வருமானால் அதை வேண்டாம் என்று தடை செய்ய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அது வந்து உங்களுக்கு தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கும். தூங்குகிற நீங்கள் மட்டும்தான். காலையிலேருந்து என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போது அதிகாலை எழுந்து கர்த்தர் சாயலை நான் தரிசிக்கிறேன். அப்போ காலை ஜபம் அப்படின்னா நான் படுத்துறங்கி மகிழ்வுடனே கர்த்தரை நான் எழுந்து ஆராதிக்கிறேன் என்று அர்த்தம். அப்போ இன்றே உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், அன்றென்றுள்ள நாட்களின் பாடு அன்றென்று போதும் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள். முதலாவது உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடு. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள். மனுஷர்கள் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை அவர்களுக்கு செய்யுங்கள். இன்றைக்கி எல்லாரும் எனக்கு உதவி செய்யணும், எல்லாரும் என்னை பார்க்கணும், எல்லாரும் என் கூட பேசணும், எல்லாரும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அவங்க தான் என்கிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணணும். ஒரு சர்ச்சில் கூட அவங்க தான் ப்ரைஸாக சொல்லணும் காத்துட்டு இருப்போம். சொல்ல அப்படின்னா ஓகே, இவங்களும் அப்படி கிளம்பி போயிடுவாங்க. அப்போது மனுஷர்கள் என்ன செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் செய்து காட்டி அவர்களுடைய திட்டத்தை, அவர்களுடைய அந்த சிந்தனையை உடையுங்கள். நீங்கள் செய்து காட்டுங்கள். வாலண்டர் நீங்கள் செய்யுங்க. இன்னும் சொல்கிறேன், விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போகிறது அல்ல, கர்த்தர் அவனுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இடுக்கமான வாசல் வழி தான். என் வாழ்க்கை ஜாலியாக போயிட்டுருக்குங்க, நல்ல காசு பணத்தோடு இருக்கிறேங்க, நல்லா ஓஹோன்னு ஆஹோன்னு இருக்குங்க என்று சொல்வீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. கிறிஸ்தவராகிய நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. எதிலோ ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, என் பிள்ளைகள் எல்லாம் உலக பிரகாரம் வாழ்க்கை எல்லாம் அங்கே. இன்றைக்கி சில பாஸ்டர் பேசுகிறத கேட்குறோம், ரொம்ப வருத்தத்துக்கு உட்பட்டது. ஒரு பாஸ்டர் ஸ்டேஜில் பேசுகிறாரு, என் பையன் அமெரிக்காவில் இருக்கிறாரு, இன்னொரு பையன் வந்து லண்டனில் இருக்கிறாரு, இன்னொரு பொண்ணு ஏதோ ஒரு அந்த கண்ட்ரி இருக்காங்க, என் பிள்ளைங்க எல்லாம் செட்டில்டு, எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, எல்லாம் நல்லா சமாதானம் இருக்கும்படி கர்த்தர் செய்தார். தோல்வியை கண்ட ஊழியக்காரர் அவர்.
உங்கள் குடும்பம் தோல்வி கண்டிருக்கிறது. இந்த உலக பிரகாரம் வாழ வேண்டுமானால் நீங்கள் கிறிஸ்தவத்தை தழுவிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவத்தை தழுவிக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த உலகத்தில் பொருளாதாரம், இந்த உலகத்திற்காக வாழ வேணும், இந்த உலகத்துக்காக இந்த உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விதைத்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஊழியமும் சரிப்பட்டு இல்லை, உங்கள் வாழ்க்கையும் சரிப்பட்டு இல்லை, உங்கள் குடும்ப காரியங்களும் சரிப்பட்டு இல்லை, குடும்பத்தை கட்ட முடியல, குடும்பத்தை பராமரிக்க முடியல. வசனம் சொல்கிறது, குடும்பத்தை விசாரிக்காதவன் எப்படி சபையை விசாரிக்க முடியும்? விசாரிக்கிறது என்பது ஏதோ வீடு கொடுத்து, ஏதோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, ஏதோ சோறு போட்டு மட்டும் கிடையாது. அந்த குடும்பத்தை நீங்கள் பரலோகம் கொண்டு போகிற வரை உங்களுக்கு பொறுப்பு. நீங்கள் ஏதோ குடும்பமாக இருக்கீங்க அப்படின்றதுனால எல்லாரும் பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறாங்க, உலக பிரகாரம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். விரிவும் விசாலமானது உலக பிரகாரமான வாழ்க்கை. நீங்கள் கர்த்தருக்காக வாழ்கிற நீங்கள் இடுக்கமான வாசவழியில் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுல் சொல்கிறாரு, நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறதை மனுஷன் நாடு தேடுகிறான். இந்த பூமி நிலையற்றது என்று அவர் சொல்லுகிறார். வரப்போது மனுஷன் நாடு தேடுகிறான் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு லாபமாக இருந்தவை எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், அதை குப்பையுமா எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இப்படி பவுல் சொல்லுகிற போது ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய ஆஃபீஸர், நல்ல பணம் சம்பாதித்தவர், நல்ல போஸ்டிங்கில் இருந்தவர், பதவியில் இருந்தவர், அதிகாரத்தில் இருந்தவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்டில் நிற்கிறார். கர்த்தருக்காக ரோட்டில் நிற்கிறாரு. இதுதான் சரியான வாழ்க்கை என்று சொல்கிறார். பின்னானவை மறந்து முன்னான இயேசு கிறிஸ்து நாடி தேடின பவுலடியார். எனவே உங்கள் வாழ்க்கையும் இடுக்கமான வாசவழியாய் பிரவேசியுங்கள். இந்த வசனத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கள்ள தீர்க்கதரிசனம் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நல்ல தீர்க்கதரிசியை இங்கே ஏற்றுக்கொள்ளலாம், நல்ல உபதேசியரை ஏற்றுக்கொள்ளணும், நல்ல நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறவங்களை ஏற்றுக்கொள்ளணும், உங்கள் பாஸ்டரை ஏற்றுக்கொள்ளணும். நல்ல சபையை தேர்ந்தெடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்குற சபைக்கு போங்க. எந்த சபையில் உங்களுக்கு மேலோட்டமாக பேசுவாங்களோ அந்த சபைக்கு போகாதீங்க. எந்த சபையில் உங்களுக்கு திட்டுற மாதிரி இருக்காங்களோ அந்த சபைக்கு போங்க. ஏனென்றால் அதுதான் சரியான சபையாக இருக்குது. நீங்கள் வரல அப்படின்னா உங்களுக்கு திட்டணும். நீங்கள் பைபிள் கொண்டு வரலையா உங்களுக்கு திட்டுறவங்களாக இருக்கணும். நீங்கள் சரியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரலையா உங்களுக்கு திட்டுறவங்களாக இருக்கணும். நீங்கள் உட்காந்து எழுதலையா உங்களுக்கு திட்டுறவங்களாக இருக்கணும். வசனத்தின்படி வாழலையா உங்களுக்கு திட்டுறவங்களாக இருக்கணும். உங்கள் பாஸ்டர் எங்கேயாவது உங்களை பார்த்துருப்பார், ரோட்டில் எங்கேயாவது உங்களை பார்த்துருப்பார், ஏதோ அலங்கோலமாக இருந்திருப்பீங்க, உங்களுக்கு கூப்பிட்டு எச்சரிக்கிறாரா? 100க்கு 200% நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்க. 1000% நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்க. இன்றைக்கி எப்படி சபை விசுவாச மக்கள் இருக்கிறாங்க? பாஸ்டர் சபையோட வெளியே என்ன கேட்கக்கூடாது, வெளியே என்ன பார்க்கக்கூடாது, வெளியே என்ன பார்த்தாலும் என்னன்னு கேட்கக்கூடாது, என்கிட்ட அவர் பேசவே கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி விசுவாச மக்கள் விரிவும் விசாலமான இடத்தை நோக்கி நாடுறாங்க. செழிப்பான உபதேசத்தை விரும்புகிறாங்க, செழிப்பின் ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க. எனவே நல்ல தீர்க்க தரிசனத்தை உங்கள் காதில் விழுமானால் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் வாழ்வீங்க அப்படின்னா இந்த தேவையில்லாத தீர்க்க தரிசன வார்த்தைக்கு கள்ள உபதேசத்திற்கு நீங்கள் தப்பி பிழைத்து வருகிற நாட்களுக்கு உங்கள் ஆத்மாவை காப்பாற்றி கொள்வீர்கள். அப்போ நல்ல கனி கொடுக்கும் மரங்களாயிருங்கள். ராமன் சொல்லுவோமா, நல்ல கனி கொடுக்கிற மரங்களாயிருங்கள். வசனத்தில் வாசிக்கும் போது பரலோகத்தில் இருக்கும் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோகத்தில் பிரவேசிப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிதாவின் சித்தத்தின்படி தான் இயேசு சொல்லிக் கொடுத்தார். அதை செய்கிறவன் எவனோ அவன் பரலோகத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். முதலாவது படித்து அந்த வசனம் மத்தேயு 7:24, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போது வசனத்தை இதுவரை நான் பேசினேன், இதுவரை நாம் பார்த்தது எல்லாவற்றையும் ஒருவன் கேட்டு கீழ்ப்படிந்து கை கொள்ளுகிறவன் எவனோ அவன்தான் புத்தியுள்ள மனுஷன் என்றும் அவன்தான் கன்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். புத்தியுள்ள மனிதன் அவன் கன்மலை மேல் அஸ்திபாரம் போட்டான். இயேசு பேசிய வார்த்தைகளை கேளாதவன் அப்படின்னு அடுத்த லைன்லேருந்து இருக்குது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேளாதவன் எவனோ புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவானாம். கவனிக்கிறீங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி வரை பார்த்ததெல்லாம் புத்தியுள்ள மனுஷனாக இருக்கணும் அப்படின்னா கீழ்ப்படிந்து இருக்கணும். அவ்வளோ சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம், 50க்கும் மேற்பட்ட சென்டென்ஸு. அப்போ அவ்வளோ சென்டென்ஸையும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு இருந்தால் நீங்கள் புத்தியுள்ள மனிதர்கள். ஒரு வேளை கீழ்ப்படிய மாட்டேன் என்று
இருப்பீங்கன்னா நீங்கள் புத்தி இல்லாத மனிதர்களாம். நான் சொல்லலை, வசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அந்த வசனத்தை கவனிச்சிட்ருக்கீங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனை பார்த்து வசனம் சொல்லுகிறது, மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பிடுவான். வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போன நீங்கள் மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பிடுவான் என்றும், சோதனைகள் வரும்போது இவன் விழுந்து போவான், அழிந்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, வசனத்தை கை கொள்ளுகிறவன் எவனோ அவன் விழுந்து போக மாட்டான். ஏனென்றால் அவன் கண்மலை மேல் கட்டப்பட்ட, கண்மலையாகிய கிறிஸ்துவ மேல் கட்டப்பட்ட, கிறிஸ்துவாகிய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனிதன். நான் ஒரு வார்த்தையை கேட்காதவன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மணல் மேல் கட்டப்பட்டவன். சோதனை வரும்போது விழுந்து போகிறான், விழுந்து முழுவதும் அழிந்து போகிறான். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அதிகாரம் உள்ளவராய் போதிக்கிறார். நீங்கள் வாழணும் அப்படின்றதுக்கு நிறைய வசனம் சொல்லி கொடுத்தாரு. புத்தியுள்ள மனுஷனாக வாழ, இந்த வார்த்தையை கேட்குறோம் புத்தியுள்ள மனுஷன். இந்த வார்த்தையை கேட்கல அப்படின்னா நிறையலாம் பேசலை. ஒரே வார்த்தை சொல்கிறாரு, மணல் மேல் கட்டப்பட்டவன் ஒரு ப்ராப்ளம் வரும்போது, பிரச்சனை வரும்போது விழுந்து அழிந்து போவான். ஒரே லைன், விழுந்து அழிந்து போவான். வார்த்தையை கேட்டீங்க அப்படின்னா ஜெயம். கண்மலை மேல் கட்டப்பட்டவன். வார்த்தை கேட்கல, கீழ்ப்படியில் அப்படின்னா, கீழ்ப்படிய ஆவியை கொண்டு இருக்குங்க தொடர்ச்சி அப்படின்னா, யாருக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று நம்ம ரொம்ப பிகு பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா, உங்களை பார்த்து தான் வசனம் சொல்லுது, அவர்கள் விழுந்து அழிந்து போவார்கள். மணல் மேல் கட்டப்பட்டவளாக இருக்கிறதாக வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதோ போன போக்கில் பேசலை, அதிகாரம் உள்ளவராய் ஆர்டர் பண்ணுறாரு. இதுதான் மேட்ரு, இப்படி வாழணும் அப்படிங்கிறார். இது வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். இது பிதாவின் சித்தம் என்று அவர் சொல்லுகிறார். எனவே நீங்கள் பார்க்குற இந்த காலங்கள் பொல்லாதவை இருக்கிறது, உங்கள் நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப கடைசி கட்ட காலத்தில் வாழ்கிறோம். எங்கே பார்த்தாலும் அநியாயங்கள், அக்கிரமங்கள், எங்கே பார்த்தாலும் கர்த்தருக்கு விரோதமான சதி திட்டங்கள். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் விழுந்திருக்கிறது, ஊழியர்கள் விழுந்திருக்கிறாங்க, சபைகள் விழுந்திருக்கிறது. சபைக்கு விரோதமாக இன்றைக்கி சபையில் மக்கள் எழும்பி கொண்டு இருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட கடைசி கட்ட காலத்தில் வாழ்கிறோம். எனவே உங்கள் காலத்தை சரியாக பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் இப்போவே இந்த சவுண்டு கேட்கும்போது, சத்தம் கேட்கும்போது எழுந்துருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அவர் மேல் கட்டப்பட்டவளாக இருங்கள். புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போடுகிற கர்த்தர். எனவே அவர் மேல் கட்டப்பட்டு இருங்கள். புத்தி இல்லாத போல் நீங்கள் ஓடி சின்ன சின்ன பிரச்சனை வரும்போதெல்லாம் அப்படியே அழிந்து நொந்து ஒன்றும் இல்லாமல் விழுந்து கிடக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் அப்படியே சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கணும். நீதிமான் ஒரு ஆமென் சொல்லுவோம். நீதிமான்ற சிங்கத்தை தைரியமாக இருக்கணும் என்று வசனம் சொல்லுது. அப்போ கொடுக்கப்பட்ட கொஞ்ச காலத்தை நீங்கள் மேன்மையாக எண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கடைசியாக ஜெபிக்க போகிறோம். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்டவர்கள் ஆண்டவரே உணர்ந்து கொள்ள, ஆண்டவரே புரிந்து கொள்ள, ஞானம் அடைய, ஆண்டவரே இவர்களுக்குள்ளாக அது தரித்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை மாற்றுங்க. இந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள், பிசாசின் கிரியைகள், ஆண்டவரே மனுஷ சூழ்ச்சிகள், மனுஷ கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் தகர்த்து போடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விடுதலை கொடுங்க. இந்த வசனத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் வாழ்வதற்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்க. பிள்ளைகளை சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துங்க. அவங்க கேட்ட வார்த்தைகள் அவங்களுக்குள்ளாக தங்கட்டும், உள்ளமும் இல்லமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் வெளியே புறப்படும் போது கொளுத்த கன்று போல வளர்ந்திருப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுக்காக இருக்கட்டும் என்று சொல்லி உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வாழ்த்துவாராக. ஆமென். பிரைஸ் காட்.